ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஈஸி வே டு லேர்ன் இங்கிலீஷ். ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் என்னோட வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நான் இங்கிலீஷில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிராமர் டாபிக்ஸையுமே தெளிவாக தமிழில் டீச் பண்ண போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே வாங்க போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே ரொம்ப தெரிஞ்ச ஆனால் ரொம்பவே கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். அது வேறு ஒன்றும் இல்லை, ஆர்டிகல்ஸ். ஸோ ஆர்டிகல்ஸ் அப்படின்றது வந்து ஸ்கூல் டைம்லேருந்தே நம்ம படிச்சுட்டு வரோம். இப்போயுமே நம்ம கரெக்டாக ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ணுறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அதில் வந்து நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்காமல் விட்டுருக்கோம். மேலோட்டமாக நம்ம படிச்சதுனால நம்ம தவறான ஆர்டிகல்ஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஆல்ரெடி நான் வந்து ரெனன் மார்ட்டினில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் லெவல் பேசிக் லெவலில் இருக்க கிராமர்லையும் ஆர்டிகல்ஸ் டாபிக் நான் எடுத்திருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் கொஞ்சம் கம்மியாகவே கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இவ்வளோ எலாபரேட்டாக இருக்காது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து மிடில் ஸ்கூல் கிராமர். ஸோ ஒரு கிரேட் வந்து கூடியிருக்கும் அதை விட. ஸோ இதில் இன்னும் இன்ஃபர்மேட்டிவாகவே நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். இது உங்களுக்கு லைஃப் லாங் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் நான் சொல்வேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அப்புறம் வந்து நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். சில இடத்துல த சொல்கிறாங்க, சில இடத்துல தி சொல்கிறாங்களே, ஏன் எங்கே அப்படிலாம் மாற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு வேர்டுக்கு முன்னால், ஒரு நவுனுக்கு முன்னால் ஆர்டிகல் த நீங்கள் யூஸ் பண்ண போறீங்க, THE நீங்கள் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா அதுதான் கரெக்ட் ஆர்டிகல் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் பாருங்க, அது கான்சனன்ட் சவுண்டில் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து த அப்படின்னு சொல்லி அந்த வேர்டை சொல்லணும். அதே அந்த வேர்ட் வந்து ஒரு வவல் சவுண்டில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அங்கே நீங்கள் வந்து தி அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஸோ இது ரொம்ப ரேரான யூசேஜ் தான். இருந்தாலும் இந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ நம்ம கான்செப்ட்ல போகலாம். ஸோ ஆர்டிகல்ஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலே 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து டெஃபினைட் ஆர்டிகல், இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்டெஃபினைட் ஆர்டிகல். டெஃபினைட் ஆர்டிகலில் த மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். இன்டெஃபினைட் ஆர்டிகலில் ஏ அண்ட் இந்த ரெண்டு வேர்டுமே நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ எங்கெல்லாம் வந்துட்டு நம்ம ஏ அண்ட் யூஸ் பண்ணணும், எங்கெல்லாம் த யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம எலாபரேட்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாகவே ஏ அண்ட் ஆன் இது எங்கே யூஸ் பண்ணுறதுங்கிறது ஜென்ரல் நான் சொல்லிடுறேன். அப்படிங்கிறது எதை டினோட் பண்ணுறதுக்காக நம்ம சொல்லுவோம், ஒன் நம்பர் அப்படிங்கிறத குறிக்கிறதுக்காக நம்ம தமிழில் பேசும்போது அது ஒரு இது ஒரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த ஒரு அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக தான் அப்படிங்கிறத நம்ம இங்கிலீஷில் யூஸ் பண்ணுறோம். அதே இது ஆன்க்கு என்ன மீனிங் கேட்டிங்கன்னா அதுக்கும் வந்து ஒரு சிங்கிள் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற ஒரு மீனிங் தான் வரும். ஸோ தமிழ்லேயே கூட பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை நம்ம யூஸ் பண்ணுவோம், ஓர் அப்படின்னு ஒரு வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ஓர் அப்படிங்கிறது என்ன அர்த்தம் நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த ஒரு அப்படின்னு சொல்கிற இடத்துல தான் நம்ம ஓர் யூஸ் பண்ணுறோம். ரெண்டுக்கும் பெரிய ஒன்றும் டிஃபரன்ஸ் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் ஆக்கும் ஆன்க்கும். ஸோ இதுவும் ஒரு பொருளை தான் குறிக்குது, ஆன்கிறதும் ஒரு பொருளை தான் குறிக்குது. ஆனால் அந்த ஆன் யூஸ் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். எங்கே அப்படின்னா ஒரு நவுனோட ப்ரொனன்சியேஷன் வந்து வவலில் ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, வவல் சவுண்டில். ஸோ அந்த AEIOU சவுண்ட் இருக்குது இல்லையா, அந்த சவுண்டில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அங்கே வந்து ஆன் யூஸ் பண்ணணும். இதே நார்மல் சவுண்ட் கான்சனன்ட் அந்த AEIOU தவிர மற்ற கான்சனன்ட் சவுண்ட் வந்துச்சுன்னா அங்கே வந்து நம்ம யூஸ் பண்ணால் போதும். ஸோ இதுதான் அந்த டிஃபரன்ஸ். ஏக்கும் ஆன்க்கும் ஆனும் ஒரு அப்படிங்கிற ஒரு வேர்டை குறிக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ தனா அதுக்கு என்ன நம்பர் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா தங்கிறது வந்து சில நேரத்தில் ஒரு பொருளை குறிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனால் அது ஒரு ஸ்பெசிஃபிக் ஆப்ஜெக்டாக இருக்கும். ஸ்பெசிஃபிக்னா அதை மட்டும் நம்ம குறிப்பிட்டு சொல்கிறோம் அப்படின்னு அர்த்தம். டேக் த புக் அப்படின்னு சொல்கிறோம்னா அந்த புக் நம்ம கண்ணு முன்னாலேயே இருக்குது. ஸோ அந்த புக்கை நீ எடுத்துக்கொடு அப்படின்னு நம்ம கேட்கும்போது அந்த இடத்துல த புக்னு நம்ம யூஸ் பண்ணுறோம். இதே டேக் புக்னா மீனிங் மாறுது. இப்போ ஒரு லைப்ரரிக்குள்ள போறீங்க, ஷெல்ஃப் நிறைய புக் இருக்கு, எதனா ஒரு புக்கை எடுத்துக்கொடு அப்படின்னு நீங்க கேட்கும்போது டேக் அ புக் அப்படின்னு நீங்க சொல்லலாம். உனக்கு பிடிச்ச எந்த புக் வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னா புக்ன்றதை யூஸ் பண்ணணும். ஸ்பெசிஃபிக்கா நீங்க மென்ஷன் பண்ணி இந்த புக்கை எடு அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்க அப்படின்னா த புக் அப்படிங்கறத நீங்க யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ உங்களுக்கு ஏ அண்ட் தக்கு மீனிங் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் சொன்னதை வச்சுக்கிட்டு மட்டுமே நீங்கள் வந்து ஆர்டிகல்ஸ் தெரியும், நான் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் முடியாது. ஏன் அப்படின்னா இதில் வந்து நிறையா ரூல்ஸ் இருக்குது. ஏக்கு தனியாக ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும், ஆன்க்கு தனியாக ரூல்ஸ் இருக்குது, தக்கு தனியாக யூசேஜஸ் இருக்குது. ஸோ இந்த வார்த்தையை இந்த இடத்துல இப்படி யூஸ் பண்ணணும், இந்த இடத்துல ஆர்டிகல் யூஸ் பண்ணவே தேவையில்லை அப்படின்னு நமக்கு சில ரூல்ஸ் இருக்குது. அதான் எலாபரேட்டாக இப்போ நம்ம பார்க்க போகிறோம். Study the following sentences carefully and say them aloud several times. So இந்த 12 sentences திரும்ப ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில விஷயம் புரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாங்க அப்படி நமக்கு ஏதாவது டிஃபரன்ஸ் தெரியுதான்னு பார்க்கலாம். There was a time when I thought as you do. கொஞ்ச நாளுக்கு முன்னால, கொஞ்சம் காலத்துக்கு முன்னால அப்படின்னு வச்சுக்கலாம். நானும் ஒன்ன மாதிரி தான் யோசிச்சேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. This is not the time to sit idle. சும்மா உட்காந்துருக்கிறதுக்கு இது நேரம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ மேலே டைம் யூஸ் பண்ணியிருக்காங்க, கீழே டைம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் டைம் வந்திருக்கு, அங்கேயும் டைம் வந்திருக்கு. எதுக்கு அங்கே இங்கே அப்படிங்கிறதோட மீனிங் உங்களுக்கு ஸ்லைட்டாக புரிய வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த சென்டென்ஸ் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் புரியும். நெக்ஸ்ட் பாருங்க, தேர் இஸ் அ டைம் ஃபார் ஒர்க் அண்ட் டைம் ஃபார் பிளே. விளையாடுறதுக்குன்னு ஒரு நேரம் இருக்குது, படிக்கிறதுக்குன்னு ஒரு நேரம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த இடத்துல தான் டைம் ரெண்டு டைம் யூஸ் பண்ணியிருக்காங்க. I shall have like to rest but I hadn't the time. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா the time யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி ஏன் யூஸ் பண்ணியிருக்காங்கன்றது இந்த கான்டெக்ட் பார்த்தா உங்களுக்கு புரியும். எனக்கும் ரெஸ்ட் எடுக்கணும்னு ஆசை இருக்குப்பா, ஆனால் அந்த நேரம் தான் எனக்கு அது கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த இடத்துல the time ஸ்பெசிஃபிக்காக அதை மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால the time அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்காங்க. It will soon be time to go home. நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கான நேரம் வந்துருச்சு. Home sweet home, there is no place like home. I suppose he has a home to go to. அவனுக்கு போகிறதுக்கு ஒரு வீடு இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ இந்த இடத்துல ஹோம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா எதுவுமே யூஸ் பண்ணலை. இந்தியா இஸ் த ஹோம் ஆஃப் த டைகர், அதாவது புலிகளின் வாழ்விடமாகவே இருக்கிறது இந்தியா தான் அப்படின்னு சொல்கிற இடத்துல இங்கே த ஹோம் யூஸ் பண்ணியிருக்காங்க. கரேஜ் அண்ட் ட்ரூத் ஆர் கிரேட் விர்ச்சுஸ், அதாவது தைரியமாக இருக்கிறதும் உண்மையாக நடந்துக்கிறதும் தான் ஒரு பெரிய நல்ல ஒழுக்கம் அப்படின்னு சொல்கிற இடத்துல எங்கேயுமே நம்ம ஆர்டிகல் யூஸ் பண்ணலை. He had the courage to tell the truth. இங்கே பார்த்தீங்களா, the courage, the truth. அவனுக்கு தைரியம் இருந்துச்சு. இப்போ அந்த உண்மையை சொல்கிறதுக்கு அவனுக்கு தைரியம் இருந்துச்சு. ஸோ அவன் உண்மையை சொல்லியிருக்கான். ஸோ அது ஒரு ஸ்பெசிஃபிக் திங் நடந்திருக்கு, அவனுக்கு தைரியமும் இருந்திருக்கு. அதுவும் ஒரு ஸ்பெசிஃபிக்காக நடந்திருக்கு. ஒருத்தர் பண்ண செயலை பற்றி நம்ம இண்டிவிஜுவலாக எக்ஸ்பிளைன் பண்ணும்போது the courage யூஸ் பண்ணியிருக்கோம், the truth யூஸ் பண்ணியிருக்கோம். I never had of a courage such as his. இதில் பார்த்தீங்கன்னா courage, அவனுக்கு இருக்கிற மாதிரி தைரியம் எனக்கு இது வரைக்கும் இருந்ததே கிடையாதுப்பா அப்படின்னு சொல்கிற இடத்துல courage யூஸ் பண்ணியிருக்காங்க. It is a great truth. இது ஒரு சிறந்த உண்மை அப்படின்னு சொல்கிறதுல a great truth யூஸ் பண்ணியிருக்காங்க. Rice is the staple
diet of the people of Bengal. ஸோ இந்த இடத்துல the ஏன்னா பர்டிகுலர் டயட் சிஸ்டம் பற்றி இங்கே பேசியிருக்கிறதுனால the யூஸ் பண்ணணும். He is an honor to his country. ஸோ இங்கே an யூஸ் பண்ணணும். French is an easy language. ஸோ இங்கே வந்து an easy. The children found an egg in the nest. இங்கேயும் vowel sound வந்துருக்கிறதுனால an யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே ஆனர் உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். ஸோ அது வந்து ஹெச் சைலண்ட், அதனால ஆனர் அப்படின்னா ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம அந்த ஓ சவுண்டை தான் எடுத்துக்கணும். அதனால அங்கே ஆன் போட்டுருக்கிறோம். த சன் ஷைன்ஸ் பிரைட்லி. ஸோ எங்கெல்லாம் யூனிக்காக ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கோ அங்கெல்லாம் த யூஸ் பண்ணணும். ஸோ அங்கே வந்து த சன் யூஸ் பண்ண தான் கரெக்ட். ஐ ஹாவ் கம் வித்வுட் an umbrella. ஸோ இங்கே வந்து an யூஸ் பண்ணணும். ஏன்னா அது வவல் சவுண்டில் ஸ்டார்ட் ஆயிருக்கு. umbrella am. ஸோ த லைன் இஸ் த கிங் ஆஃப் பீஸ்ட். ஸோ த அண்ட் த நம்ம யூஸ் பண்ணணும். ஸ்ரீலங்கா இஸ் an island. ஸோ நிறைய ஐலாண்ட்ஸ் இருக்குது, அதில் ஒன்று தான் ஸ்ரீலங்கா அப்படின்னு சொல்லும்போது an island. எக்ஸசைஸ் 2 பாருங்கள், எங்கெல்லாம் தேவை இருக்கோ அங்கே மட்டும் நம்ம ஆர்டிகல்ஸ் ஆட் பண்ணால் போதும். while there is life there is hope. ஸோ இது ஒரு ப்ராபப் மாதிரி இருக்குது. இங்கே எங்கேயுமே நம்ம வந்து யூஸ் பண்ண தேவையில்லை, எந்த ஆர்டிகலுமே தேவையில்லை. ஐ ஹாவ் நாட் seen him since he was a child. அவன் குழந்தையாக இருந்தப்போ இருந்தே நான் அவனை பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ he was a child அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணணும். an umbrella is of no avail against thunderstorm. ஸோ இங்கே an umbrella சென்டென்ஸை ஸ்டார்ட் பண்ணணும். how blue the sky looks. ஸோ sky, the moon அதெல்லாம் வந்து நம்ம the யூஸ் பண்ணணும். the stars. The doctor says it is a hopeless case. A case ஏன்னா ஒரு கேஸ் பற்றி நம்ம பேசுறதுனால a hopeless case. Get a kilo of sugar from the nearest grocer. இங்கே a kilo ஏன்னா கிலோங்கிறது கவுண்டபிள். இங்கே 1 கிலோ வாங்கிட்டு வர சொல்லியிருக்கனால a kilo யூஸ் பண்ணணும். The nearest grocer நம்ம வந்து பக்கத்தில் இருக்க கடைக்கு போய் வாங்கிட்டு வரணும். பர்டிகுலராக ஒரு கடையை மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அங்கே வந்து நம்ம the nearest grocer யூஸ் பண்ணணும். My favorite flower is rose. ஸோ இங்கே எதுவுமே நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை. What kind of a bird is that? இது எந்த வகையான ஒரு பறவை அப்படின்னு நம்ம கேட்போம்ல, a bird யூஸ் பண்ணணும். There is nothing like staying at home for comfort. இதில் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். Wild animals suffer when kept in captivity. ஸோ இந்த இடத்துல wild animals முன்னாலும் நம்ம எதுவுமே ஆட் பண்ணாலும் தப்பில்லை, பண்ணலனாலும் மீனிங்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ wild animals பற்றி ஸ்பெசிஃபிக்காக நம்ம சொல்லும்போது the wild animals ஆட் பண்ணனாலும் ஆட் பண்ணலாம், வித்வுட் நம்ம சொன்னாலும் பொதுவாக சொல்றதுனால அங்கே நம்ம வந்து ஆட் பண்ணாமல் விட்டாலும் தப்பு கிடையாது. ஸோ இப்போ தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்டெஃபினைட் ஆர்டிகல் எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும், அதோட யூசேஜ் என்ன அப்படிங்கிறது எலாபரேட்டாக பார்க்க போகிறோம். எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்னா கான்சனன்ட் சவுண்டுக்கு முன்னால் a boy, a reindeer, a woman, a yard, a horse, a hole அந்த மாதிரிலாம். a university, a unicorn, a European, a you, a unicorn, a useful article. ஸோ இங்கெல்லாம் யூனிவர்சிட்டி, யூனிகார்ன் இதெல்லாம் வந்துட்டு வவல் லெட்டரில் ஸ்டார்ட் ஆகுது, ஏன் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வவல் லெட்டரில் ஸ்டார்ட் ஆனாலும் அது வவல் சவுண்டில் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணல. ஸோ இங்கே யூ சவுண்ட் வந்திருக்குது, அதனால் அது வந்து வவல் சவுண்டே கிடையாது. ஸோ நம்ம வந்து லெட்டர்ஸ் தான் ஏஇஐஓயூவை தவிர வவல் சவுண்ட் வந்து ஏஇஐஓயூ கிடையாது. இப்போ லெட்டர் ஏ அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட சவுண்ட் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த சவுண்ட் வரக்கூடியது தான் ஏக்குரிய சவுண்டு. அதே லெட்டர் இ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏ ஃபஸ்ட்டு சொன்னது அ சவுண்டில் வரும். இது வந்து ஏ லெட்டர் ஈக்கு தான் நம்ம ஏ சவுண்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏஇஐ, ஐயோட சவுண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இ. தமிழ் லெட்டர் இ சொல்கிறோம் இல்லையா, அந்த லெட்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த வேர்டு இஇயில் ஸ்டார்ட் ஆகுதான்றதை பார்த்துக்கோங்க. ஐயில் ஸ்டார்ட் ஆனாலும் இஇயில் ஸ்டார்ட் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. அப்படி ஆச்சுன்னா தான் அது வந்து வவல் சவுண்டு உள்ள ஒரு வேர்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஓவோட சவுண்ட் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சவுண்டில் ஸ்டார்ட் ஆகக்கூடியது ஆரஞ்ச். ஸோ அதெல்லாம் வந்து வாய் கொஞ்சம் குவியலாக வச்சு சொல்லும்போது வரும் இல்லையா அந்த ஓ சவுண்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சவுண்டு தான் யூ. அதை நம்ம வார்த்தையாக யூன்னு சொல்கிறோம். ஆக்சுவலி அதோட சவுண்ட் என்னென்னு அப்படின்னா அந்த மாதிரி நம்ம சொல்கிற சவுண்ட் தான் வந்து அங்கே வரணும். ஸோ அந்த சவுண்ட் இல்லாமல் யூவில் ஸ்டார்ட் ஆகி யூ சவுண்ட்லேயே வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து அது ஒரு வவல் சவுண்டாக எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் யூனிவர்சிட்டி, யூனிகார்ன் இதெல்லாம் வந்து யூவில் ஸ்டார்ட் ஆகுது, இது ஒரு வவல் சவுண்டே கிடையாது. ஸோ அதனால தான் அதுக்கு முன்னால் நீங்கள் யூஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 rupee காயின், ஒன் ஐடு மேன். ஸோ இந்த இடத்துல ஒன் நம்ம இதனால் தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலி அதை ஒன்னு சொல்லக்கூடாது, ஒன். ஸோ இந்த டபிள்யூ சவுண்டில் அது ஸ்டார்ட் ஆகுது. ஸோ டபிள்யூ சவுண்டில் ஸ்டார்ட் ஆகுறதுனால இதை வந்து கான்சனன்ட் சவுண்டாக தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ அதுக்குனால இங்கே வந்து 1 rupee அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ எங்கெல்லாம் ONE பார்க்குறீங்களோ அங்கே நீங்கள் வந்து 1 அப்படின்னு சொல்லி பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வவல் சவுண்டில் ஸ்டார்ட் ஆகும், ஆனால் ஃபர்ஸ்ட் லெட்டர் ஹெச்சாக இருக்கும், ஹெச் வந்து சைலண்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல ஆன் யூஸ் பண்ணணும். ஆன் ஆனரபிள் பொசிஷன், ஆன் ஆனஸ்ட் மேன், and hour. ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து and நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். யூஸ் ஆஃப் த இன்டெஃபினைட் ஆர்டிகல் and and. ஸோ பாயிண்ட் பை பாயிண்டாக இங்கே அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. எங்கே யூஸ் பண்ணணும், and இங்கே யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யாவோட யூசேஜ் இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு 1 அப்படின்னு சொல்கிற இடத்துல சென்ஸ் ஆஃப் 1 இங்கெல்லாம் 1 சொல்கிறீங்க, வெயிட் அ மினிட் அப்படின்னா ஒரு நிமிஷம் இறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த இடத்துல யூஸ் பண்ணிப்போம். செகண்ட் யூசேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான ஒரு வகையை சேர்ந்த அப்படின்னு சொல்கிற இடத்துல யூஸ் பண்ணிப்போம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் ஒன் ஈவினிங் பெக்கர் கேம் டு மை டோர். அவன் பார்க்கறதுக்கு பிச்சைக்கார மாதிரி இருந்தால் அவன் வீட்டுக்கு வந்தான் அப்படின்னு நம்ம சொல்கிற இடத்துல ஒரு சர்டைன் குவாலிட்டியை நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஸோ அந்த இடத்துல பெக்கர் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். தேர்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்ஸ் ஆஃப் எனி, இல்லைனா டு சிங்கிள் அவுட் அண்ட் இண்டிவிஜுவல். ஒரு குரூப்பை சேர்ந்த ஒன்றை மட்டும் ரெப்ரசென்ட் பண்ணும்போது பீப்புள் ஷுட் ஒபே ஹிஸ் டீச்சர். ஸோ ஒரு மாணவனாக இருக்கக்கூடியவன் அவனோட டீச்சரை ஒபே பண்ணணும். ஸோ மாணவர்களில் ஒரு நல்லவங்களோட குவாலிட்டி என்னன்னா அப்படின்னு சொல்லும்போது அங்கே வந்து யூஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். இன்னொரு பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைப் சம்படி ஆர் சம்திங் ஆர் டு சே வாட் சம்படிஸ் ஜாப் இஸ். அதோட குவாலிட்டி என்னன்னு சொல்ல வரும்போது அவங்க என்ன வேலை பார்க்குறாங்கன்னு சொல்லும்போது ஸோ ஹி இஸ் அண்ட் கிளவர் பாய், அவன் நல்ல பையன்பா அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல கிளவர் பாய் யூஸ் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். அவன் ஒரு நல்ல பையன், இது ஒரு யூஸ்ஃபுல்லான புக்கு, எங்கள் ஆன்டி ஒரு டாக்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. இந்த இடத்துலலாம் பொதுவாக நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காமன் நவுனை ப்ராப்பர் நவுனா நம்ம சொல்ல வரும்போது ஃபார் எக்ஸாம்பிள் டேனியல் கம் டு ஜட்ஜ்மெண்ட். இங்கே டேனியல் யாரை சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு வைஸ் மேனை, ஒரு அறிவார்ந்த ஒரு பர்சனை அப்படின்ற இடத்துல இங்கே டேனியல் யூஸ் பண்ணியிருக்காங்க.
இப்போ த யூசேஜ் பாயிண்ட் பை பாயிண்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் பர்சனை மென்ஷன் பண்ணும்போது அங்கே நம்ம த யூஸ் பண்ணணும். அந்த பர்சனை நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம், பேச்சுவாக்கில் நம்ம சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதையே பற்றி பேசும்போது இல்லைனா பர்டிகுலராக நம்ம பேசும்போது த யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. லெட்ஸ் கோ டு த பார்க் அப்படின்னா, த பார்க் அப்படிங்கிறது இங்கே எதை மென்ஷன் பண்ணுறது, நம்ம வழக்கமாக எந்த பார்க் போவோமோ அந்த பார்க்க சொல்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல த யூஸ் பண்ணியிருக்காங்க. த புக் யூ வாண்ட் இஸ் அவுட் ஆஃப் பிரிண்ட். நீ எந்த புக் வேணும்னு கேட்டு வந்தியோ அது பிரிண்ட் போக போயிருக்கு அப்படின்னு சொல்கிறதுல த புக் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஐ டிஸ்லைக் த ஃபெலோ. அந்த ஆளை எனக்கு பிடிக்கல. இப்போ யாரையோ பற்றி நீங்கள் பேசியிருப்பீங்க, அவன் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இப்போ அந்த இடத்துல அவன்கிறது வந்து அந்த பர்சனை பர்டிகுலராக மென்ஷன் பண்ணுறது இல்லையா. ஸோ அங்கே தான் த ஃபெலோங்கிறத நம்ம யூஸ் பண்ணணும். இது பாயிண்ட் நம்பர் 1. 2 எங்க யூஸ் பண்ணோம் அப்படின்னா, சிங்குலர் நவுன் ஒரு ஹோல் குரூப்பையே மென்ஷன் பண்ணும்போது அங்க த யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. த கவ் இஸ் அ யூஸ்ஃபுல் அனிமல். இங்க பாத்தீங்கன்னா கவுன்னு சொல்ற பசுன்னு சொல்றது வந்து அந்த ஒரு பசு மட்டும் யூஸ்ஃபுல்லா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, எல்லா பசுக்களும் அந்த ஹோல் குரூப்பைக்குமே அந்த ஒரு கவுங்கிற வேர்டை சிங்குலர் நவுன் இங்க யூஸ் பண்ணி மென்ஷன் பண்றதுனால த கவ் அப்படிங்கறத நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம இங்கே வந்து த கவ் யூஸ் பண்ணாமல் வேற எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கவுஸ் ஆர் யூஸ்ஃபுல் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லணும். அப்போ எங்கே நம்ம ப்ளூரல் கொடுக்குறோமோ அப்போ அங்கே வந்து ப்ளூரல் வேர்பும் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பாருங்க, த பேனியன் இஸ் அ கைண்ட் ஆஃப் ஃபிக் ட்ரீ. இந்த பனைமரம் வந்து ஒரு ஃபிக் ட்ரீ இனத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்கிறதுல நம்ம வந்து த பேனியன்கிறத யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா அது எல்லா பனைமரங்களையும் குறிக்கிறதுனால. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ஒன்று ஸ்பெசிஃபை பண்ணி அப்படின்னா, எ கைண்ட் ஆஃப் எ ஃபிக் ட்ரீ அப்படின்னு நம்ம யூஸ் பண்ண முடியாது. எக்ஸ்ட்ரா ஒரு நம்ம ஃபிக்கு நம்ம சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது ராங் யூசேஜ். தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, கல்ஃப்ஸ் வளைகுடாக்கள், அதாவது நாடுகளுக்கு நடுவில் போகக்கூடிய அந்த பெரிய கடலை தான் நம்ம அப்படி சொல்லுவோம். கல்ஃப்ஸ், ரிவர்ஸ், சீஸ், ஓஷன்ஸ், குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸ், மவுண்டன்ஸ், இது எல்லாத்துக்கும் முன்னால் நம்ம த யூஸ் பண்ணணும். ஃபோர்த் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேம் ஆஃப் புக்ஸ், அதாவது ஹோலி புக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய த வேதாஸ், த புராணாஸ், த இலியட், த ராமாயணா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இல்லை இன்னொரு வகையாக இதை சொல்லணும் த யூஸ் பண்ணாமல் அப்படின்னா, ஹோமஸ் இலியட், வால்மீகிஸ் ராமாயணா. ஸோ இப்படி சொல்லும்போது த யூஸ் பண்ணக்கூடாது. அந்த ஆத்தர் நேம் முன்னாடி சொல்லி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அங்கே வந்து நம்ம த யூஸ் பண்ண தேவையில்லை. ஆனால் புக்கோட நேம் மட்டும் தனியாக சொல்லும்போது த முன்னால் சேர்த்துக்கணும். த குரான், த பைபிள் அப்படின்னு நம்ம சொல்லணும். அடுத்து வந்து யூனிக்கான திங்ஸை பற்றி, த சன், த மூன், த ஸ்கை, த எர்த். ஸோ அது ஒன்றே ஒன்று தான் இருக்குது அப்படின்னு சொல்கிற இடத்துலலாம் த யூஸ் பண்ணணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராப்பர் நவுனுக்கு முன்னால் யூஸ் பண்ணுவோம். ப்ராப்பர் நவுனுக்கு முன்னால், ப்ராப்பர் நவுன் நேம் ஆஃப் பர்சன் தானே நீங்கள் சொல்லுவீங்க. ஸோ அதுக்கு முன்னால் த யூஸ் பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அது வந்து ப்ராப்பர் நவுன் மட்டும் வந்திருக்காம அதோட அஜெக்டிவும் சேர்ந்து வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி இடங்களில் நம்ம த யூஸ் பண்ணலாம். த கிரேட் சீசர், த இம்மார்டல் ஷேக்ஸ்பியர், த மிஸ்டர் ராய். ஸோ இந்த இடத்துலலாம் வந்து அந்த கிரேட், இம்மார்டல் அந்த மாதிரியான வேர்ட்ஸ் அஜெக்டிவ்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்களா. ஸோ அந்த இடத்துல நம்ம த யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ செவன்த் யூசேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, சூப்பர்லேட்டிவ் டிகிரிஸ் முன்னால். ஸோ நம்ம டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் படிச்சிருக்கோம். ஸோ எங்கெல்லாம் சூப்பர்லேட்டிவ் டிகிரி வருதோ அங்கெல்லாம் நம்ம த யூஸ் பண்ணணும். லாஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, அஜெக்டிவ்க்கு முன்னால். ஸோ நமக்கு நல்லா தெரிஞ்ச அஜெக்டிவ்க்கு முன்னால் த யூஸ் பண்ணலாம். த புவர் ஆர் ஆல்வேஸ் வித் அஸ். ஸோ இந்த இடத்துல த யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒமிஷன் ஆஃப் ஆர்டிகல். ஸோ எங்கெல்லாம் வேணாம் தவிர்த்தரலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அன்கவுண்டபிள் நவுன்ஸ்க்கு முன்னால், அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ்க்கு முன்னால், அதாவது அப்ஸ்ட்ராக்ட் நவுனா தொடவே முடியாத உணரக்கூடிய அந்த மாதிரி அன்கவுண்டபிள்னா என்னவே முடியாத நவுன். ஸோ இதுக்கு முன்னாலலாம் நம்ம வந்து த யூஸ் பண்ணுறதை தவிர்த்தரலாம். இப்போ சுகர் இஸ் பேட் ஃபார் யோர் டீத், கோல்ட் இஸ் அ ப்ரிஷியஸ் மெட்டல், விஸ்டம் இஸ் த கிஃப்ட் ஆஃப் ஹெவன், ஆனஸ்டி இஸ் த பெஸ்ட் பாலிசி. ஸோ இங்கே இருக்கிற சுகர், கோல்டு, விஸ்டம், ஹானஸ்டி இதெல்லாம் வந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுன் கீழே வரும், இல்லைனா அன்கவுண்டபிள் நவுன் கீழே வரும். ஸோ சில இடங்களில் அன்கவுண்டபிள் நவுனாக இருந்தாலும் த யூஸ் பண்ணிப்போம். எங்க அப்படின்னா அது ஸ்பெசிஃபை பண்ணுற இடத்துல மட்டும். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க, வில் யூ பாஸ் மீ த சுகர். இப்போ உங்க பக்கத்தில் ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க, அவங்க பக்கத்தில் இருக்க சுகர் எடுத்து தர சொல்லி நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா த சுகர் அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். I question the wisdom of giving the child so much money. ஸோ இந்த இடத்துல அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அறிவு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி கேட்கறதுனால இந்த இடத்துல வந்து விஸ்டமை பர்டிகுலரைஸ் பண்ணிக்கிறதுனால அங்கே வந்து த யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு சில எக்ஸப்ஷன் இருக்குன்றத அந்த நோட் பாயிண்ட்ல கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஒன் எங்க பார்த்தீங்க அப்படின்னா, ப்ளூரல் கவுண்டபிள் நவுன்ஸ் பக்கத்தில் நம்ம த யூஸ் பண்ண வேண்டாம். சில்ட்ரன், கம்ப்யூட்டர்ஸ் அப்படிங்கிறத அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அப்புறம் தேர்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேம் ஆஃப் மீல்ஸ் அங்கெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ண வேண்டியதில்லை. டின்னர், லஞ்ச் அதுக்கு முன்னால் த யூஸ் பண்ண வேண்டியதில்லை. தன் கிடையாது. எந்த ஒரு ஆர்டிகலுமே யூஸ் பண்ண வேண்டியதில்லை. பிஃபோர் நேம்ஸ் ஆஃப் லாங்குவேஜஸ் அதுக்கு முன்னால் நம்ம எந்த ஒரு ஆர்டிகலுமே யூஸ் பண்ண தேவையில்லை. ஃபிஃப்த் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல், காலேஜ், சர்ச், ஹாஸ்பிட்டல், பிரிசன், பெட் இந்த மாதிரியான வார்த்தைகளுக்கு முன்னாலலாம் நம்ம வந்து த யூஸ் பண்ண தேவையில்லை. ஆனால் அந்த கான்டெக்ட்ல அதுக்கான வேலையை தான் நம்ம சொல்லியிருக்கோமா அப்படிங்கிறத பொறுத்து. ஹி கோஸ் டு ஸ்கூல் ரெகுலர்லி, அவன் பள்ளிக்கு டெய்லி போவான். எதுக்கு அவன் ஸ்கூலுக்கு போகிறான், படிக்க தானே போகிறான். ஸோ அந்த மாதிரியான கான்டெக்ட் கீழே நம்ம த ஸ்கூல் யூஸ் பண்ணுறது தப்பு. இது த ஸ்கூல் இஸ் நியர் மை ஹவுஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பள்ளி என் வீட்டு பக்கத்தில் இருக்குன்னு சொல்லும்போது த ஸ்கூல் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ இங்கே வந்து ஸ்கூலோட பர்பஸ் வந்து ஸ்கூலுக்கு போகிறதோ இல்லை அதை படிப்பு சம்மந்தமாக வரல. ஸோ அந்த இடத்துல நம்ம த ஸ்கூல் யூஸ் பண்ணிக்கலாம். வி கோ டு சர்ச் ஆன் சண்டேஸ் அப்படின்னா நான் ரெகுலராக சர்ச்சுக்கு நம்ம போவோம். இதுக்கு நம்ம ரெகுலராக சண்டேஸில் போவோம், ப்ரே பண்ணதான். ஸோ அதே இது நம்ம வந்து வேற கான்டெக்ட்ல சொல்லணும்னா அங்க நீங்க த ஸ்கூல் எப்படி சொன்னீங்களோ அது த சர்ச் இஸ் நியர் பை மை ஹவுஸ் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா, ஷீ ஹாஸ் கோன் டு ஹாஸ்பிட்டல் ஃபார் ட்ரீட்மெண்ட். அவ வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போனா அப்படின்னா ஹாஸ்பிட்டலுக்கு பொதுவாகவே அந்த பர்பஸ்க்காக தான் போவாங்க. ஸோ அந்த இடத்துல எந்த ஆட்களும் தேவையில்லை. ஐ வென்ட் டு த ஹாஸ்பிட்டல் டு see my uncle. ஸோ இங்க வந்து நான் அங்கிளை பார்க்கறதுக்காக போனேன். எனக்கு உடம்புக்கு ஒன்றும் இல்லை, இன்னொருத்தவங்க பார்க்கறதுக்காக நான் போனேன்னா ஸோ அங்க வந்து ஐ வென்ட் டு த ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்க எவ்வளவு நுணுக்கமாக கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்களா. The bed is broken. இப்போ வந்து என்னோட பெட் உடஞ்சிச்சு. ஸோ இந்த இடத்துல பெட்ங்கிறது ஒரு ஆப்ஜெக்டாக சொல்லிக்கிறதுனால த பெட் யூஸ் பண்ணிருக்கோம். இதே வந்து what time do you go to bed? இப்போ நீ பெட்டுக்கு போவியா அப்படின்னா நீ தூங்குறதுக்கு எத்தனை மணிக்கு போவேன் அப்படின்னு கேட்குற மாதிரி அர்த்தத்தில் நம்ம த யூஸ் பண்ண தேவையில்லை. அதே பெட் உடஞ்சிருக்கு நம்ம சொல்லும்போது த யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ப்ராப்பர் நவுன்ஸ்க்கு முன்னால் நம்ம த யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம பார்த்தோம். தன் கிடையாது, எந்த விதமான ஆர்டிகலுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, certain praises அதுக்கு முன்னால நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த விதமான praises அப்படின்னு கேட்டிங்கன்னா, டு கேட்ச் ஃபயர் இந்த இடத்துல டு கேட்ச் எ ஃபயர்னோ இல்லை டு கேட்ச் ஃபயர்னோ நம்ம யூஸ் பண்ண முடியாது. டு டேக் பாத், டு டேக் பிரீத். ஸோ இந்த இடத்துல டேக் பிரீத் நம்ம சொல்லக்கூடாது. டு கிவ் பேட்டில், டு காஸ்ட் ஆங்கர், டு சென்ட் வேர்ட், டு பிரிங் வேர்ட், டு லே சை, டு செட் sail, டு லூஸ் ஹார்ட், டு செட் ஃபுட், டு லீவ் ஹோம், டு டேக் அஃபென்ஸ். ஸோ இந்த மாதிரி செட் ஆஃப் டிரான்சிட்டிவ் வேர்ப் இருக்கிற இடத்துலலாம் நம்ம வந்து
ஆர்டிகல் எந்த விதமான ஆர்டிகலுமே யூஸ் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில ப்ரேசஸ்க்கு அப்புறமும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்து at home, in hand, in debt, by day, by night, at daybreak, at sunrise, at noon, at sunset இந்த மாதிரியும் நிறைய கொடுத்துருக்காங்க. இங்கெல்லாம் நம்ம ஆர்டிகல்ஸாக omit பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸசைஸ் 3 பார்க்கலாம் வாங்க. Copper is a useful metal. He is not an honorable man. Honest men speak the truth. Do you see the blue sky? Banaras is a holy city. He returned after an hour. The school will shortly close for the Puja holidays. Yesterday, a European called at my office. I know the way to the park. I had an apple for breakfast. ஸோ இங்கே வந்து and யூஸ் பண்ணதெல்லாம் பார்த்துப்பீங்க. எக்ஸைஸ் 4 பார்த்தீங்கன்னா எங்கள் தேவையோ அங்கே யூஸ் பண்ணால் போதும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. The sun rises in the east. The brave soldier lost and am in battle. ஸோ இங்கே and சேர்க்கணும். I like to live in the open air. Get a pound of sugar from the nearest grocer. ஸோ இங்கே a pound the nearest யூஸ் பண்ணணும். Set back the clock, it is an hour too fast. ஸோ the and யூஸ் பண்ணணும். You must take care. இந்த இடத்துல எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா repetition of the article. எங்கெல்லாம் திரும்ப திரும்ப ஆர்டிகலை யூஸ் பண்ணணும் அப்படின்னு. ஸோ எங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து distributive adjectives, அதாவது சேம் பர்சனை distributive adjective வச்சு நம்ம சொல்லும்போது ஒரு இடத்துல யூஸ் பண்ணால் போதும், இன்னொரு இடத்துல யூஸ் பண்ண வேணாம். அது வந்து சேம் பர்சனாக இருந்தா. Here is a French and English dictionary. ஸோ அந்த டிக்ஷனரியில் ஃப்ரெஞ்சும் இருக்குது, இங்கிலீஷும் இருக்குது. The red and white rose, அதாவது அந்த ஒரு ரோஸ் தான், அதில் ரெட் கலரும் இருக்குது, ஒயிட் கலரும் இருக்குது. ஸோ அங்கே வந்து the one time யூஸ் பண்ணா போதும், yeah one time யூஸ் பண்ணா போதும். When two or more adjectives qualify different nouns expressed or understood. இப்போ வந்து நிறைய இதை வந்து நம்ம சொல்ல போகிறோம். அதாவது ஒரு அஜெக்டிவே ரெண்டு விதமாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். தனித்தனியாக சொல்லும்போது அதுக்கு நம்ம தனித்தனி ஆர்டிகல் கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. The inner and the outer wall were both strongly defended. இங்கே பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய உட்சுவரும் வெளிசுவரும் அப்படின்னு சொல்லும்போது உள்ள வெளியன் அவுட்டர் தனித்தனியாக டிவைட் பண்ணி சொல்லும்போது இங்கே வந்து the தனித்தனியாக யூஸ் பண்ணியிருக்காங்க. The red and the white rose, அதாவது ரெண்டு ரோஸ் இருக்குதுன்ற மீனிங்ல ஒன்று வந்து ரெட்டாகவும் ஒன்று வந்து ஒயிட்டாகவும் இருக்கிறதப்ப. The French and the English language. இப்போ ரெண்டு மொழியை பற்றி பேசும்போது the French the English யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா it is not considered to be necessary when the noun is put in plural. The first and the second chapters. இங்கே கடைசி பார்த்தீங்கன்னா chapters முடியும் போது நம்ம ஒரு இடத்துல the யூஸ் பண்ணால் போதும். The French and English languages. ஸோ லாங்குவேஜஸ்னு ப்ளூரலாக நம்ம யூஸ் பண்ணும்போது ஒரு இடத்துல the யூஸ் பண்ணால் போதும். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆர்டிகலை யூஸ் பண்ண தேவையில்லை அப்படிங்கிறாங்க. எப்பனா ஒரே பொருளை மென்ஷன் பண்ணும்போது until we receive the early and later rain. ஸோ இந்த இடத்துல the one time தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பாயிண்ட் எங்கெல்லாம் வந்து ரிப்பீட் ஆகும் அப்படின்னா when two or more connected nouns refer to the same person. வேற வேற பெயர் சொல்ல குறிப்பிட்டாலும் அது ஒரு பர்சனையோ இல்லை ஒரு திங்கையோ தான் சொல்ல வருது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ஒரு ஆர்டிகல் யூஸ் பண்ணால் போதும். They dismissed the secretary and accountant. அப்படின்னா இங்கே செக்ரட்டரியும் அக்கௌண்டன்ட்டும் ஒரே ஆளு ஆனால் ரெண்டு பொசிஷனில் இருக்கிறாங்கன்றத சொல்ல வரப்ப. அதே இது ரெண்டு வேற வேற பர்சனாக இருந்தால் he was the orator and the statesman of his age. ஸோ இந்த இடத்துல the orator the statesman ஏன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவர் வந்து ஒரேட்டரும் கூட ஸ்டேட்மேனும் கூட அப்படின்னு அவரோட ஒரு பர்சனோட டிஃப்ரெண்ட் ஒர்க்ஸை பற்றி பேசும்போது அதுவும் எம்பசைஸ் பண்ணி சொல்லும்போது அவங்களை பாராட்டும் விதமாக சொல்லும்போது the ரெண்டு டைம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி அது சேம் பர்சனாக இருந்தால் ஒரு ஆர்டிகல் யூஸ் பண்ணணும்னு சொன்னோம். இப்போ அவங்க வந்து டிஃப்ரெண்ட் பர்சன்ஸ் அப்படின்னா when two or more connected nouns refer to different persons அப்படின்னா நம்ம ரெண்டு இடத்துல யூஸ் பண்ணணும். They dismissed the secretary and the accountant. இப்போ செக்ரட்டரி வேற அக்கௌண்டன்ட் வேற பர்சன். ஸோ அந்த இடத்துல ரெண்டு டைம் நம்ம யூஸ் பண்ணணும். ஃபிஃப்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா in expressing a comparison if two nouns refer to the same person or thing. ரெண்டு கம்பேர் பண்ணி பேசிப்போம் ரெண்டு விஷயத்தை. ஆனால் ஒரு ஆளோட ரெண்டு குவாலிட்டிஸை நம்ம கம்பேர் பண்ணி பேசுகிறோம் அப்படின்னா ஒரு டைம் மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது Wellington was a great soldier than a statesman. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் தான் அவர் வந்து கிரேட் சோல்ஜர், அவர் ஒரு சிறந்த படை வீரர், அவர் ஒரு அரசியல்வாதின்னு சொல்றதை காட்டிலும் அவரை சிறந்த படை வீரன் சொல்றதா சரியா இருக்கும். ஏன்னா இந்த ஒர்க் அவர் நல்லா பண்ணியிருக்காருன்னு சொல்றதுல ஒரு இடத்துல மட்டும் ஆர்டிகல் யூஸ் பண்ணா போதுன்றாங்க. இதே அதில் இன்னொரு பாயிண்ட் என்ன கொடுத்தாங்க அப்படின்னா ரெண்டுமே டிஃப்ரெண்ட் பர்சனை குறிக்குது அப்படின்னா அங்கே நீங்கள் தனித்தனியாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு. He is a better soldier than a statesman. அதாவது ஒரு அரசியல்வாதியோட கம்பேர் பண்ணா இவர் ஒரு பெஸ்ட் சோல்ஜரா இருப்பாரு அப்படின்னு சொல்றதுல. ஸோ அவர் அந்த ஜாபை செஞ்சாருன்னு சொல்ல வரல. ஸோ அவங்களோட ஒப்பிட்டு மட்டும் பேசுறாங்க அப்படின்ற இடத்துல ரெண்டுக்கும் தனித்தனியாக ஆர்டிகல் யூஸ் பண்ணணும். ஸோ ஃபைனலாக நீங்கள் இதை இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சேம் பர்சனை குறிக்குதுன்னா ஒரு டைம் ஆர்டிகல் யூஸ் பண்ணா போதும். டிஃப்ரெண்ட் பர்சனை குறிக்குது அப்படின்னா நீங்கள் தனித்தனியாக ஆர்டிகல் அதுக்கு யூஸ் பண்ணணும். இப்போ உங்களுக்கு ஒரு கிளியர் கட் வியூ கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம டக்குனு இந்த எக்ஸசைஸ் பார்த்துட்டு போயிடலாம். I like the blue t-shirt over there better than the red one. The peacock is the national bird of India. Vikant's father worked as an electrician. We went to a cinema and saw a very funny movie. We really had a good time. I borrowed a pencil from your pile of pencils and pens. He went to the school by bike. English is the language of the people of England. I have come without an umbrella. The lion is the king of beasts. Aladdin had a wonderful lamp. He returned after an hour. The school will shortly close for Diwali holidays. Exercise 6. There is nothing like staying at home for comfort. The moon did not rise still after 10. The wild animals suffer when kept in captivity. Mathematics is the most boring subject. January is the first month of the year. The rich should help the poor. The rose is the queen of all flowers. A bird workman quarrels with his tools. I went to the market to buy a dress. A 1 rupee note is laying on the table.
ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப் தேடிட்டு இருக்கீங்களா? அப்போ இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் சாய்ஸாக இருக்கணும். BuyMote. இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இன்ஸ்டால் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி பாருங்க. அதோட எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருக்கும். வித் 20% டிஸ்கவுண்டோட எல்லா பொருளையும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். டோர் டெலிவரி ஆப்ஷனும் உண்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.